ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு ஒன்வா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இதோட பேர் வந்து ரிட்டர்ன் ஃபார் த அபீஸ். இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் சாப்டர் போடலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணோம். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன்? என்னாச்சு எனக்கு? என் முன்னாடி என்ன இருக்குது? இதெல்லாம் என்ன ஃப்ளோட்டிங் ஸ்மோக் ஐலாண்ட்ஸா? என்னது இந்த இடம்? என்ன ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது? அங்கே யாரும் இருக்காங்க. அது யார்? அங்கே யார் அது? அங்கே நிற்கிறது ஒரு ஹியூமனா? உனக்காக தான் காத்திருந்தேன் இந்த அப்யூஸோட எண்டில், இங்கே வா அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, திடீர்னு ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்குறான் வேற ஒரு இடத்துல. என்னது திரும்பவும் இந்த கனவா? இந்த கனவு எனக்கு திரும்பவும் வருது. ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது, ஜோரா எந்திரி, லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறான். இதுதான் நம்ம ஹீரோட பேர் ஜோரா வச்சுக்கோங்க. நான் ஹீரோன்னே கூப்பிட்டுக்கிறேன். நம்ம ஹீரோ காலையில் எந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு யோசிச்சுட்ருக்கான், அதெல்லாம் என்ன கனவு? அதையும் எனக்கு டெய்லியும் வருது. இந்த மாதிரி கனவு ஏன் எனக்கு வருது? சரி, ஓகே, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு ஸ்டடிக்கு நேரம் ஆகிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ பின்னாடி யாரோ வந்து நிற்கிறாங்க. என்ன ரொம்ப நேரமாக தூங்கிட்டு அப்படின்ட்டு ஹீரோ தலைமையில் கை வச்சு பேச, அப்பா என்ன சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கப்பா. நீ பெரிய பையனா என்ன மாதிரி நல்லா மஸ்குலர் பாடி இருக்கணும். என்னை பாரு, நீ இன்னும் சின்ன குழந்தை தான். நான் இன்னும் ரீக்கு மிஸ் பண்ணுறேன். நானும் ரீக்கும் ஒரே ரூமில் இருந்தோம் அப்படின்னு நினச்சி ஹீரோ வருத்தப்படுறான். ரீக்கு யாருன்னா ஹீரோட பிரதர் தான் ரீக்கு. எங்கள் அண்ணன் எஸ்டிஎஃப்ங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் போய் சேர்ந்துருக்கான். அங்கே இருக்கிறனால தான் நாங்கள் எல்லாம் இப்படி இருக்கோம். நானும் அங்கே தான் போய் சேரணும்னு ஒரு பிளானில் இருக்கேன் அப்படி நினச்சிக்கிட்டே ஹீரோ போய் சாப்பிட உட்காரான். அங்கே பார்த்தா அவங்க அப்பா அம்மாவும் சண்டை கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நினைக்கிறான், எப்போனாலும் இப்படி சண்டை கட்டினாலும் எப்படி இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணுறாங்க. என் அம்மாவுக்கு என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டே சிரிச்சுட்டு போய் உட்காரான் டேபிளில் சாப்பிட. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே டேபிளில் சாப்பிட உட்கார்றப்ப எல்லாமே ஷேக் ஆகுது. என்ன எர்த்தி உட்கா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஒரு பெரிய நிழல் தெரியுது. அது அப்படியே ஜாடிக்காக இருக்குது. வெளியே என்னென்னு பார்த்தா வானத்திலிருந்து ஒரு டவர்மான விஷயம் கீழே பூமியில் இறங்கிட்டு இருக்கு. இதை ஹீரோ அவன் அப்பார்ட்மெண்ட் கண்ணாடி வழியாக பார்த்துட்டு என்னதுன்னு பார்க்குறப்ப அங்கே பார்த்தா 2 ஃபைட்டர் ஜெட் வந்துட்டு அந்த டவரை நோக்கி போயிட்டு இது எனக்கு என்னென்னு தெரியும், இது என்னோட கனவு வந்த அதே டவர் தானே. ஹீரோ திரும்பி பார்த்தா அவங்க அம்மா யார்ட்டே பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அவன் தம்பி எஸ்டிஎஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் நான் சேஃபாக தான் இருக்கேன், நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துவேன் அப்படின்னு சொல்கிறான். அதை அப்படியே ஸ்லோ வாய்ஸில் சொல்கிறான். அதை கேட்டு அவங்க வீட்டில் இருக்கீங்களா ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரின்னு டிவி ஆன் பண்ணி பார்த்தா பூமியில் நிறைய டவர்ஸ் இறங்கியிருக்கு. அந்த டவர்ஸ் இந்த உலகத்தில் மொத்தம் 20 டவர் இருக்குது அப்படின்ட்டு டிவியில் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு டிவியும் கட் ஆகிடுச்சு. அவங்க அப்பா வீட்டுக்கு வெளியே பார்த்தா எல்லா மக்களுமே ஊரை விட்டு எவாக்குவேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, வாங்க நாம்பளும் எவாக்குவேட் பண்ணுவோம், டக்குன்னு கிளம்பலாம் அப்படிங்கிறாரு. அவங்க அம்மா அவன் தம்பியை வந்தால் தேடக்கூடாதுன்ற ஒரு லெட்டரை ஒன்று அங்கே வச்சுட்டு போகிறாங்க, நாங்கள் போகிறோம் அப்படி. ஹீரோட அப்பா அம்மா எல்லா ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்டு. என்னென்னு ஹீரோ திரும்பி பார்த்தா ஒரு ஆர்மி வெஹிக்கிள் ஒன்று அவங்கள கிராஸ் பண்ணி போகுது. பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஆர்மி மேன் வந்துட்டு ரொம்ப சோகமாக போயிட்டுருக்கிறது ஹீரோ அப்படி பார்க்குறப்ப வண்டிக்கு பின்னாடி நிறைய கீரல்கள்லாம் இருக்குது. அவங்க அப்பாவும் அந்த கீரல்கள்லாம் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு பார்க்குறாரு. இந்த உலகத்துக்கு என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாரு. ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு எல்லாம் எவாக்குவேஷன் ஷெல்டர் பக்கமாக வந்துடுறாங்க. இதுதான் அந்த எவாக்குவேஷன் ஷெல்டர் போல். எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து தங்கியிருக்காங்க. பார்த்தா 2-3 நாள் அங்கே தங்கியிருக்காங்க போல். எல்லாம் அதை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாலாம் உள்ளே போயிட்டுருக்காங்க. ஹீரோ ஒருத்தரை பார்த்து என்னாச்சு இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்குறான். அங்கே பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு சீக்கிரம் கூப்பிட்றாரு, ஜோரா டக்குன்னு பக்கத்தில் வா போகலாம் அப்படின்னு. அப்பா ஓகே அப்படின்ட்டு வரான். அங்கே பார்த்தா ஒருத்தன் இவனுக்கு பின்னாடி நடந்து போய் ஒரு பையனை பார்க்குறான். அவங்ககிட்ட ஒரு ப்ரெட் இருக்குது. அந்த ப்ரெட்டை பார்த்துட்டு அந்த ப்ரெட்டை அவன்கிட்ட பிடுங்க ட்ரை பண்ணுறான். அப்படின்ட்டு ஏன்டா என் ப்ரெட்டை என்கிட்ட எடுத்த அப்படின்ட்டு அவன் கேட்குறான். இல்லை இது என்னோட ப்ரெட்டு அப்படின்ட்டு அந்த சின்ன பையன் சொல்கிறேன். இருந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரெட்டு தந்துருக்காங்க, நீ உங்களோட ப்ரெட்டை சாப்பிட்டு உங்களோட பேக்கெட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு அதுக்கு அவன் வயிற்றுலேயே ஒரு அடி அடிக்கிறான். பார்த்தியா, நான் உன்னை அடித்தேன், இப்போ யாருமே உன்னை கண்டுக்கல. இப்போ நம்ம அந்த மாதிரி நிலமையில தான் இருக்கோம். எனக்கு ஒரு ப்ரெட் பத்தாது, இந்த ப்ரெட் எனக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்கிறத சரி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அங்கே ஆர்மியில் இருக்கீங்க, டெய்லி இந்த மாதிரி வந்து ப்ரெட்டு தருவாங்க. அந்த ப்ரெட்டை நீ எனக்கு தான் தரணும், நீ வேறு யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு சரி நான் உங்களுக்கு தரேன் அப்படின்ட்டு சொல்கிறான். திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து பின்னாடி நிற்கிறாரு. ஓல்டு மேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அவன் கேட்குறான். அவன் வந்துக்கிட்டு என்னாச்சு முதல்ல உன் பிரச்சனையை பாரு அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா இருந்துக்கிட்டு என்னது அப்படி அந்த ப்ரெட்டை அவன்கிட்டே கொடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் வந்துக்கிட்டு கெட்ட வார்த்தையில் திட்ட அவங்க அப்பாவை அடிக்க வரான். ஹீரோவோட அப்பாவும் சும்மா இல்லைங்க, திரும்பி வயிற்றுலேயே ஒரு அடி வைக்கிறாரு. அடிச்சடியில் அவன் மயங்கி கீழே விழுந்துடுறான். அவங்க அப்பா அந்த ப்ரெட் எடுத்து அந்த சின்ன பையங்களே தர, இந்த சின்ன பையன் தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோவோட அப்பா அவன் கெட்ட வார்த்தையிலே திட்டுறான். அவங்க அப்பா முறைச்சோன்னே அவன் அப்படின்ட்டு எந்திரிச்சு துப்பிட்டு அவங்க அப்பா நான் இதை ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறான். அவங்க அப்பா இவனை பார்த்துக்கோங்க, இவனை மறந்துடாதீங்க அப்படின்ட்டு அவன் பசங்கிட்ட சொல்கிறாங்க. நான் இவனை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போக, ஹீரோ அவனை பார்த்துட்டு
இவன் ஏஜி கபானே தானே? இவன் என்ன ஸ்கூலில் நிறைய புல்லு பண்ணியிருக்கான், நிறைய பசங்களோட சேர்ந்துட்டு என்னை அடிக்கிறது அந்த மாதிரி புல்லு பண்ணியிருக்கான் நிறைய. ஹீரோ அப்படி நினச்சிட்டு இருக்கப்பே ஒருத்தன் திடீர் உள்ளே வேக வேகமாக ஓடி வரான் ஒரு சோல்ஜர். என்னாச்சு அப்படின்ட்டு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. அந்த சோல்ஜர் உள்ளே ஓடி வந்து எல்லாம் டக்குனு கிளம்புங்க, இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்புங்க, ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்ல, அதில் ஒருத்தர் நாங்கள் ஏன் இங்கேருந்து போகணும் அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு அந்த சோல்ஜர் இருந்துட்டு நான் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இங்கே இந்த உலகத்தில் அப்பாகலிப்ஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்ல, என்னது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதா? அதுக்கு அந்த தாத்தா வந்துக்கிட்டே, நீ என்ன சொல்கிற, நாங்கள் சாப்பாடு எல்லாம் தண்ணி இல்லாமல் இங்கே 2 நாளாக இருந்துகிட்ருக்கோம், நீ என்ன சொல்கிற, திடீர்னு எங்களை வந்து பேசினா நாங்கள் டேக்ஸ் கட்டியிருக்கோம், நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். டமால்னு ஒரு சவுண்ட் கேட்குது. எல்லாம் திரும்பி வேகமாக பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு. சோல்ஜர் இருந்துட்டு எல்லாம் கிளம்புங்க, சீக்கிரம் இங்கேருந்து ஓடுங்க அப்படின்ட்டு சொல்கிறான். சோல்ஜர் அப்படி சொல்ல ஹீரோ இருந்துட்டு அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த சோல்ஜர் போய் கதவை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு எல்லோரும் இங்கேருந்து போங்க, நான் இதை ஸ்டாப் பண்ணுறேன், அங்கே வெஹிக்கிள் இருக்குது போங்க அப்படின்னு சொல்ல, திடீர்னு கதை உடச்சிட்டு நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் உள்ளே வருது. அதை பார்த்து எல்லாம் ஓடுறாங்க. அந்த மான்ஸ்டர் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பார்க்குது. ஹீரோவும் திரும்பி அந்த மான்ஸ்டரை பார்த்து என்னாச்சு, என்ன நடக்குது, இந்த உலகத்துக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான்.